மிதுசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும், எலும்புகளுக்கெல்லாம் வலுவை தரும் இந்த பிரண்டை துவையல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு போடுறதெல்லாம் வச்சுருக்கேன். நான் இப்போ போடுறப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்து பருப்பும் கடலை பருப்பும் போட போகிறோம். பாருங்க, நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4 போட்டுட்டு நம்ம இப்போ பிரண்டையை போட்டுருவோம். பிரண்டை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் என்னென்ன போடணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கூடுதலான ஒரு சுவையும் கொடுக்கும். அந்த பிரண்டையில் ஒரு சின்ன கலரை கொடுக்கும். அது இதெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு அந்த கலரை போடுறது தெரியாமல் போயிடும். உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். இந்த அதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் வெள்ளை போட்டு புளி போட்டுக்கிறோம். ஒரு சின்ன வெண்ணெய் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வேண்டியது எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்தோம். அதுக்கப்புறம் பிரண்டை, இஞ்சி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு வறுத்தோம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லமும் உப்பும் புளியும் போட்டுருக்கோம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். துவையலுக்கு அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு அதை அரைச்சதை காமிக்கிறேன். இப்போ பிரண்டை துவையல் ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பை போட்டு விட்டுடலாம். அந்த பிரண்டை துவையலுக்கு ஒரு தாளிப்பை போட்டுட்டா அவ்வளோதான், சூப்பராக ஆகிப்போச்சு. பாருங்களேன், தாளிப்பு போட்டாச்சு, அரைச்சி வந்தாச்சு. நான் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் நினைப்பீங்க. ஐயோ, சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்கிறதெல்லாம் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூங்க.